மேற்காசிய போர் மற்றும் சர்வதேச விநியோகச் சங்கிலி பாதிப்புகளை சமாளிக்க 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் பொருளாதார நிலைத்தன்மை நிதி உருவாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டின் துணை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் உரங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் சமாளிக்க இந்த நிதி உதவும் என்று தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் 50,000 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தற்போது 1,00,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நெருக்கடி இருந்தாலும் 2026-27 நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்கு 4.3% இருக்கும் என்றும் அதற்குள்ளேயே இந்த செலவுகள் ஈடுகட்டப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்தார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.